குடிச்சது போறல அப்படி போகுது. இங்கேயும் வருது, பட் ஆனால் தண்ணியே இல்லைங்க. இங்கே லாஸ்ட் டைம் எப்பயோ வரும்போதும் நல்லா தண்ணி இருந்துச்சு. எங்கள் டேடி அவங்க கூட வரும்போதெல்லாம் இதில் பாதி நிறைய தண்ணி நொம்பி நொம்பி இருந்துச்சு. இங்கே என்னடானா தர தெரியுது. அது இதுதான், பல்முரி ஃபால்ஸ் தான். ஃபேமிலியோட வந்தோமே. இது பாம்பா? பாம்பெல்லாம் கிடையாது, அது தூசி. தண்ணி ஓடுதுல்ல, அதனால வருது. நல்லா இருக்கா? அது வந்து பல்முரி ஃபால்ஸ் நம்ம எதிர்க்க பார்த்தோம். இன்னும் உள்ள போய் பார்க்கணும். ஆனா உள்ள போய் பார்த்தாலும் ஒன்றும் இல்லை, ஏன்னா தண்ணி இல்லை. நம்ம வரும்போது நிறைய தண்ணி இருந்துச்சு. அந்த ஃபால்ஸ்ல கொட்டுச்சுல்ல, பல்முரியில இல்லை. பார்ப்போம் நம்மளோட லக்கு இடமுறையில இருக்கோ இல்லையோ அப்படின்னு. இருக்குமா இருக்காதா தண்ணி? இருக்குமா இருக்காதா கைஸ் தண்ணி? இருக்கு, தண்ணி இருக்கு, ஆனா கம்மியா இருக்கு. கொஞ்ச நேரம் பயந்துருச்சுல. ஹே கைஸ், ஸோ நம்ம வந்தாச்சு இடமுறை ஃபால்ஸ். பல்முரியில் போய் பார்த்தோம், அங்கே வந்து தண்ணி கம்மியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம இடமுறைக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம கார் ஒரு மரத்துக்கு கீழே நிப்பாட்டியாச்சு. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா இப்படி தான் இருக்குது, கிரீன் ஏரியா. ஸோ அந்த பக்கம் ஃபால்ஸ் இருக்குது. இதுதான் பேக் சைட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ நம்ம வண்டி வந்து நீங்கள் நிப்பாட்டியாச்சு. ஸோ நம்ம மதியானம் கூட இங்கே சாப்பிட்டுக்கலாம். இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு பார்க்கிங் தான். அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, இங்கே வாங்கினா கூட நம்ம சாப்பிட்லாம். அதர்வைஸ் ஆர் ஓன் ஃபுட் இஸ் கம்ஃபர்டபுள். ஸோ வந்துகிட்டே இருக்காங்க கார்ஸ் அண்ட் பைக்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்குது சண்டேன்றதுனால. அந்த தண்ணி கூட நல்ல அவைலபிலிட்டி இருக்குது. நான் உங்களுக்கு அங்கே காமிக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு பின்னாடி இப்படி பச்சை பச்சேல்னு இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ we have come to Edamuri Falls. Edamuri, from Balamuri to Edamuri. பலமுரினா என்ன, இடமுரினா என்ன? கன்னடாக்காரி சொல்லுவாங்க. பலகை பலமுரி, எடகை எடமுரி. இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் இந்த டைரெக்ஷனில் தான் வருவோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு பலமுரி இருக்கு, லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எடமுரி இருக்கு. பலமுரி ஒரே கை தூக்கணும் இல்லை, இப்படி இப்படின்னு நீங்கள் வேற கண்ணாடி மாற்றணும். நானும் மம்மியும் போகிறோம். நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல? ஆனால் லாஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொஞ்சம் நிறையவே தண்ணி இருக்குது கம்பேர் பண்ணிங்கன்னா. இதுதான் நம்மளோட என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ எல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு வாட்டி நம்ம அங்கே எதிர்க்க வாங்கணும் இல்லைங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறமா இது எல்லாமே ஃப்ரீ. இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் தண்ணி ரொம்ப கம்மியாகவே தான் இருக்குது. ஸோ இங்கே தண்ணி இப்படி இருக்குது இந்த சைடு. இந்த குழந்தைங்க ஃபிஷ்ஷு கத்திட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க நாய். ஆமாடி, குட்டி இல்லடி, அது பெருசு. இது குளிச்சு முடிச்சிட்டு பிறகு தான் நம்ம குளிக்கணுமா? காட்டினே அதுக்கோ வெயில், அதுக்கோ இந்த எப்படி சொல்றது ஏற்கிறது எவ்வளோ அழகா விளையாடுது பாருங்களேன். நீச்சல் அடிக்குது.
ஸ்விம்மிங் என்ன அழகாக பண்ண பாருங்க. இங்கே எங்கேயா la 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 எங்க la 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 போடி போடி அப்பப்பா பாத்தியா கேளு. என்ன செய்து என்ன ஆச்சு என்ன ஆச்சு? தண்ணியில தண்ணி செம்மையா இருக்கு. ஆனா சின்னதான் இல்ல, சூடா இருக்கு. போயிட்டு வா, நீ ஒரு ரவுண்ட் போயிட்டு வா. இங்க வேணாம், நான் அங்க போவேன். அங்கதான் நல்லா இருக்கு, எனக்கு இங்க பிடிக்கல. அங்க போலாம், வாங்க 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 வாங்க. இங்க போலாம், பிடிக்கும்னு நினைக்கிறேன். இல்ல அங்க வேணாம், சொல்லுங்க சொல்லுங்க. பெங்களூர்ல இல்லைன்னா நீங்களும் வாங்க. இங்க என்ன சாப்பாடு இருக்கு? ஒன்றும் இல்லை. கால் ஆட்டாதுடா டே. வராது வராது, உஷாரா இருக்கும். அது நீ எடுக்கிறதுக்குள்ள போயிடும், அதுக்கு தெரியும். இங்க என்னங்க பண்றீங்க? பெருசு
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதனோட பெரிய தொல்லையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கேமரா டே. அவ்வளோதான். வெரி குட் ராடே. கங்கா காவேரியிலேருந்து குளிக்கிறாரு இவரு. ஏ சொல்லு ஏ சொல்லு. முன்னாடி இது இப்படி உட்காந்துட்ட போதுமா மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். என்னங்க பண்றீங்க? என்ன அங்க ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல, இதை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் நின்று தண்ணியில் வந்து உட்காந்து ஜாலியாக சாப்பிட போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோடது. தண்ணியில் போய் நம்ம வந்துட்டு சாப்பிட்றது. அதான் இங்கே நம்ம ஃபுட்டு வாங்கலை, ஏன்னா சம்டைம்ஸ் நல்லா இருக்க மாட்டேங்குது ஃபுட்டு. யூடியூப்பில் தண்ணி சாப்பிட்றது ஃபஸ்ட்டு வீடியோவா? தண்ணியில் உட்காந்து அந்த மாதிரி இல்லை சேனல், அந்த மாதிரி சேனல் இல்லை இது. தண்ணி சாப்பிட்றதுலாம் தண்ணியில் தண்ணி சாப்பிட்றது கிடையாது. நான் தண்ணி அடிக்கிறதுன்னு சொல்ல, தண்ணி சாப்பிட்றதுன்னா தண்ணியில் உட்காந்து சாப்பிட்றது. என்னோட வியூவர்ஸ்க்கு தெரியும், அவங்க புரிஞ்சுப்பாங்க. 100 சொச்சம் பேர், அதில் வந்து எத்தனை பேருக்கு வந்து தெரியுமோ தெரியாது. அதெல்லாம் தெரியாது. ஒருத்தர்னாலும் நம்மளை மதித்து நம்மளுக்காக இருக்காங்க அந்த சேனலில். ஸோ ஐ ரெஸ்பெக்ட் each and everyone. ஸோ they are my dudes. எல்லாருமே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் ஒருத்தர் பாயெல்லாம் எடுத்துகிட்டு போனார். எங்கே போட்டு சாப்பிட்றதுக்குன்னு தெரியல. நான் அந்த ஆளை பார்க்கணும். பாயெல்லாம் போட்டிருக்காங்க. எப்படி தண்ணியில் போட்டு சாப்பிட்றாங்களா இல்லை தரையில் வச்சு சாப்பிட்றாங்களான்னு தெரியல. ஆமாம், பசி வந்துருச்சு பயங்கரமாக. எனக்கும் லெமன் சாதமும் மீன் பொரிச்சும் சிப்ஸு அதெல்லாம் இருக்குது. ஸோ கப்புன்னு சாப்பிட்டு கப்புன்னு உள்ள வேண்டியது தான் தண்ணியில். என்ன சொல்கிறீங்க?